ஒரு 200 டன் பாறையெல்லாம் உருண்டுட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டு மேலே 200 டன் பாறை அப்படியே வீடு பூரா அப்படியே அமைங்கிருக்கும். ஒரு பாறை இல்லை, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. GT Holidays and the Chennai Mobiles presents Behind Us Kirti Suresh Fans Festival, powered by J. Chandran, Vivo V40 series, Medway Hospital, Twin Birds Leggings, venue partner League Hotels and Banquets Arumbakam. இவ்வளோ தூரம் சேத்துல மாட்டிருக்காரு, அவர் கையில் கூப்பிடுறாரு வாங்க வாங்க. ஆனால் அவர்கிட்ட போறதுக்கு எங்களுக்கு முடியாது. அந்த இடத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 6-7 போனோம். எத்தனை ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். 60-70 வீடுகள் இங்கே இருந்திருக்குன்றதுக்கான செவடே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டிசாஸ்டர்ஸ் இன் ரீசெண்ட் டைம். இப்போ என் கூட வேலை செஞ்சவங்க 5 பேர் இருக்காங்க. 5 பேர் போயிட்டாங்க. கால் கிடைக்குது, கை கிடைக்குது, பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே செய்ய முடியலைங்க. எங்களால் கொஞ்சம் கூட திங்க் பண்ண முடியல. ஒரு 200 டன் பாறையெல்லாம் உருண்டுட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டு மேலே 200 டன் பாறை, ஒரு பாறைன்னு பார்த்தீங்கன்னா 200 டன் அப்படியே உருண்டு வீட்டு மேலே போயிட்டு அப்படியே வீடு பூரா அப்படியே அமைங்கிருக்கும். ஒரு பாறை இல்லை, அந்த மாதிரி ஒரு 100,000 பாறைகள். அந்த இடத்துல இருந்து நாங்கள் மறுநாள் வந்தப்போ ஒரு ஆப்ரேட்டர் சொன்னார், அந்த இடத்துல 17 பாடிஸ் எடுத்தாங்க, 10 அடி ஆழத்துக்கு கீழே. ஒரு அருவியில் மட்டும் 80 பார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்தாங்க. 80 பாகங்கள் மட்டும், உடல் பாகங்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. நான் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடுமாறிட்டே இருந்தேன். உங்கள் மனைவி வந்து பையனுக்கு பீஸ் கட்டுற பணம் இருக்கு, அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை எடுத்துக்கிட்டு 2 பேரும் உடனே நேராக கரூர் போயிட்டு பெட்ஷீட் ஒரு 300 பெட்ஷீட் வாங்கிட்டு, அங்கேருந்து திருச்சிக்கு பக்கமாக முசிறி போயிட்டு போகிற பாய் 300 ரூபாய் வாங்கிட்டு, மெடிசன் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு, பெண்களுக்கு நாப்கின்ஸு, குழந்தைங்களுக்கு பேம்பஸு பிக்கப்பில் ஃபுல்லோடு ஏற்றிக்கிட்டேன். 2 பேருமே அந்த பொருள் கொண்டு போய் சேர்த்துடணும் எப்படின்னு ஒரு தைரியத்தில் தான் 2 பேரும். சாப்பாடு கூட இல்லை, தூங்க கூட இல்லை, 12 மணி நேரமும் ட்ராவல் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டே தான் இருக்கோம். தெய்வத்தை நம்ம நேரில் பார்க்க முடியாது, மனித ரூபத்தில் தான் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதுதான் செல்ஃப்லெஸ்ஸுங்கிறது. கிருத்தி ஒரு ஏவி பார்க்குறோம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஏவி. ப்ளீஸ் ஏவி ப்ளீஸ். ஒரு ஊரே என்ன சொல்லணும்னா முழுமையாக காலியாயிடும். இவ்வளோ தூரம் சேத்துல மாட்டிருக்காரு, அவர் கையில் கூப்பிடுறாரு வாங்க வாங்க. ஆனால் அவர்கிட்ட போறதுக்கு எங்களுக்கு முடியாது. அந்த இடத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 6-7 போனோம். நடுவில் ரோடு, அந்த ரோட்டுக்கு பின்னாடி தான் அந்த ஆறு அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. அங்கே நிலச்சரிவு நடந்தோடனே சேரும் சகதியமாக அதை அடிச்சுட்டு வந்து முழுமையா இந்த விண்டோல அடிச்சிருக்கு, இந்த வீடை தாக்கிருக்கு. திடீர்னு காலையில டிவியில பார்த்து தான் நாங்க இந்த அதிர்ச்சியான விஷயத்த கேள்விப்பட்டது. 60-70 வீடுகள் இங்க இருந்திருக்குன்றதுக்கான செவடே இல்லை. ஏன்னா அவ்வளோ பாறைகளும் அவ்வளோ மரங்களும் இங்க இருக்கு. குட்டி பையன், ஆனா அவங்களுக்கு தெரியல, ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லா சதஞ்சிருச்சு. இப்போ இப்போ என் கூட வேலை செஞ்சவங்க 5 பேர் இருக்காங்க. 5 பேர் போயிட்டாங்க. கால் கிடைக்குது, கை கிடைக்குது, பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே செய்ய முடியலைங்க. மெயின்டே மாறி போகுதுங்க. ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் இறந்த பிறகு அவங்களுக்கு பண்ண வேண்டியது ஒரு கடைசி மரியாதை ஒன்று இருக்கும். அது கூட நம்மளால ஒன்றா பண்ண முடியல. எங்கள் சித்தப்பாவுக்கே நாங்கள் 3 பேர் தான் பண்ணோம். அங்கே போய் பார்த்து தலை ஒரு நாட்டி சுற்றி பெசராக இருக்குதா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. வயநாடோட லேண்ட்ஸ்லைட். எத்தனை ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது என்ன சொல்கிறதுனே தெரில. இதே மாதிரி தான் அந்த ஃப்ளட்ஸ் வந்தது முந்தி, நம்ம ஊரில் வந்த மாதிரியே அங்கேயும் வந்தது. ஸோ அந்த டைம்லேயும் இதே மாதிரி நிறைய லாஸ் ஆஃப் லைஃப்ஸ். அந்த டைமில் போய் கொஞ்சம் ஏதாவது பண்ண முடிஞ்சது, அதுக்கு நடுவில் ஏதாவதெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ண முடிஞ்சது. இந்த டைமில் இங்கே இருக்கேன். ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டிசாஸ்டர்ஸ் இன் ரீசெண்ட் டைம். அதுவும் இந்தியாவிலேயே, அது நம்ம கேரளாவில் நடந்தது. எங்கே நடந்தாலும் கஷ்டம்தான், ஆனால் வயநாடுன்னு சொல்லும் போது அவ்வளோ அழகான ஒரு ஊர். அதுவும் நைட்டு நடந்துருக்குன்னு சொல்லும் போதும் எப்படி இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் அதில். ஒரு பாட்டி யானை விஷயம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு பாட்டி அந்த இது விழுந்த உடனே அந்த பாட்டி குழந்தை கையை பிடிச்சிட்டு ஓடி இருக்காங்க. எத்தனையோ கிலோமீட்டர் ஓடி போகும்போது ஒத்த யானை, 3 யானை வந்திருக்கு, அதில் பெரிய யானை இருக்குது. யானை பார்த்த உடனே அந்த பாட்டி அழுதுருக்காங்க. நாங்கள் இவ்வளோ
ப்ராப்ளத்தில் வந்திருக்கோம், எங்களை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு. அப்போ அந்த யானை கண்லேருந்து தண்ணி வந்தது. அந்த யானை காலில் நைட்டு ஃபுல்லாக படுத்து தூங்கியிருக்காங்க. மிருகத்துக்கு கூட இருக்குது பாருங்கள், அந்த ஒரு தெரிஞ்சிருக்கு பாருங்கள் அந்த ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் என் மனசு ரொம்ப பாதிச்சிச்சு. இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், எனக்கு இது தெரிஞ்சிருச்சு, நான் ஃபேமிலியோடு வேறு இடத்துக்கு போயிட்டேன், நான் 2 கோடி ரூபாய் வீடு கட்டியிருக்கேன், ஆனால் அதோட போனது எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அழுதார். அது மாதிரி ஒரு குழந்தை, சின்ன குழந்தை அம்மா அம்மா அம்மான்னு அழுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த குழந்தை ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து தட்டி கொடுக்குறாங்க. அதுவும் இந்த வயநாடு வந்து ரொம்ப நிறைய பயங்கரமாக பாதிச்சிருக்கு. இன்னும் சரியாகலை, அது இன்னும் சரியாகலை. ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே வேலை செஞ்சு அவங்க சார்பில் ஒரு 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு மரியாதை செலுத்தணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே ஃபோன் எடுத்தால் அதை பார்த்து நம்ம நிறைய அழுதுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் சேரில் உட்காந்த மாதிரியே இறந்துருக்காங்க. ஒரு 5 குழந்தைங்க ஃபேமிலியோட கட்டி பிடிச்சதோடு இருந்திருக்கு. ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போதும் அவங்களுக்கு அந்த திருப்பி வர முடியல. அழகான ஊர் வந்து இவ்வளோ அழிஞ்சிருக்கு. நம்மளுடைய திருப்பூர்லேருந்தெல்லாம் போய் செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து. அதுக்கப்புறம் மிலிட்ரி பீப்புள் இன்னும் அங்கேயே இருந்திருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது மாதிரி ஒரு நாய்க்குட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, 7 நாளாக எஜமான பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு வாய் தண்ணியை கூட சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருந்திருக்கு, ஊன்னு கத்தி இருக்கு. அந்த எஜமானம் வந்த உடனே அழுதுருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மனசை ரொம்ப ரொம்ப பயங்கர டச்சிங்காக இருந்தது. ஸோ அவங்க சார்பில் மிலிட்ரி அவங்க எல்லாரும் எத்தனையோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அதில் வேலை செஞ்சவங்களை 2 பேரை நான் கண்டிப்பாக வரணும், அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ். உங்கள் 2 பேரும் லாரி டிரைவர்ஸ் கீர்த்தி. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இவங்க போய் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது, எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இங்கே உட்காந்து நம்ம பார்த்து அழறோம் எல்லாருக்கும். அதாவது அவங்களுடைய பசங்களுடைய ஃபீஸு, ஸ்கூல் கட்டுற ஃபீஸை எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாதனை. அதாவது தெய்வத்தை வந்து நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாது, மனித ரூபத்தில் தான் பார்க்க முடியும். அது வந்து அவங்க சார்பில் உங்களுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறது தெரியல. வயநாடு மக்களுக்காக நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை பார்த்தாலும் நம்மோடு, மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் போகும் உண்டு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதுதான் செல்ஃப்லெஸ்ஸுங்கிறது. அவங்களுக்காக வச்சுருந்த குழந்தைங்களுக்காக வச்சுருந்த காசை யூஸ் பண்ணுறதுங்கிறது, நான் அவங்க உயிரை பற்றி நினைக்காம போய் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது, இதுதான் செல்ஃப்லெஸ்னஸ். ரொம்ப 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 நன்றி. உங்களால் எத்தனை பேர் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கும், அது எவ்வளோ பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். மேடம், ஸ்ப்ளட் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 3-4 நாட்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பண்ணுறது, அது எப்படி கொண்டு போய் பொருள் சேர்த்துறதுன்னு எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையாகவே இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு ஆடி 18 அன்றைக்கி 2 பேரும் காலைல ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம், எப்படியாவது அங்கே போய் செய்யணும் அப்படின்னு ஒரு 2 பேர்த்துக்கிட்டே ஒரு மனசுக்குள்ளே தேடிக்கிட்டே இருந்தது. நான் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடுமாறிக்கிட்டே இருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் மனைவி வந்து பையனுக்கு பீஸ் கட்டுற பணம் இருக்குது, அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. வண்டி எங்ககிட்டே இருக்குது. நாங்கள் உடனே என்னுடைய மனைவி 70,000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு 2 பேரும் உடனே நேராக கரூர் போயிட்டு, நாங்கள் 2 பேருமே ட்ரைவ் பண்ணிட்டு கரூர் போயிட்டு பெட்ஷீட் ஒரு 300 பெட்ஷீட் வாங்கிட்டு, அங்கேருந்து திருச்சிக்கு பக்கமாக முசிறி போயிட்டு கோர பாய் 300 ரூபாய் வாங்கிட்டு, நாமக்கல் திருப்பி வந்து ரவை சாப்பிட்றதுக்கு வந்து ரைஸ் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக, டக்குன்னு சமைக்க முடியாது, ரவை வந்து டக்குன்னு சமைச்சு சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு ரவை ஒரு 300 கிலோ வாங்கிட்டு, மெடிசன் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு, அதுக்கு மேலே பெண்களுக்கு நாப்கின்ஸு, குழந்தைங்களுக்கு பேம்பஸு, பிஸ்கட்டு, இதெல்லாம் ஒரு பிக்கப்பில் ஃபுல்லோடு ஏற்றிக்கிட்டோம் 2 பேருமே. அதை கலெக்ட் பண்ணுறதுக்கே காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. 12 மணிக்கு நாங்கள் புறப்படுறோம் எங்கள் ஊர்லேருந்து. புறப்பட்டு கரெக்டாக ட்ராவலிங்க்கே 12 மணி நேரம் ஆச்சுங்க மேடம். 12 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஊட்டி பூரா மலை. நாங்கள் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில இடத்துல மலை சரிவுகளும் ஏற்படுது. நாங்கள் 2 பேருமே தான் போகிறோம், ட்ராவலிங்கில் போயிட்டே இருக்கோம். சரியாக மறுநாள் 12 மணிக்கு பகல் போய் சேர்றோம். அங்கே
பகல் போய் சேர்ந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். பயங்கரமாக ஆம்புலன்ஸ் போகுது, வண்டி போயிட்டே இருக்குது. எங்களால் அந்த பொருள் கொண்டு போய் சேர்த்துடணும் எப்படின்னு ஒரு தைரியத்தில் தான் 2 பேரும் சாப்பாடு கூட இல்லை, தூங்க கூட இல்லை. 12 மணி நேரமும் ட்ராவல் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டே தான் இருக்கோம். போய் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஜின் ஜோசப் ஸ்கூலுக்கு வர சொல்லி இந்த மெட்டீரியல்லாம் கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் திருப்பி அந்த ஜின் ஜோசப் ஸ்கூலுக்கு போயிட்டு மெட்டீரியல் பூரா அவங்க இறக்கி வச்சுட்டு அவங்க கவர்மெண்ட் வந்து எங்களை ரொம்ப வரவேற்றாங்க. இந்த பொருட்கள் பூரா வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கம்ப்யூட்டர் இதில் போட்டு பில் போட்டு அதை எங்களுக்கு சீல் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே எங்களுக்கு ரொம்ப அரவணைச்சி சாப்பாடை வச்சு அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்டாங்க. நைட் எங்களுக்கு அங்கே தங்குறதுக்கும் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த விபத்து நடந்த அந்த மண் சரிவு ஏற்படுற இடத்துக்கு எங்களுக்கு போகிறது எப்படியாவது போய் பார்க்கணும், அந்த மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க, அப்படி எப்படியாவது நம்ம போய் பார்க்கணும், அந்த மக்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனால் மக்களை பார்க்க முடியல. எல்லாம் முகாமில் வந்து ரொம்ப பதட்டமான சூழ்நிலையும் ரொம்ப அடிப்பட்ட சூழ்நிலையும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க முடியல. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அந்த விபத்து நடந்த இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு போனது வந்து பிகைன்வுட் சிவா சாரும் தினேஷ் சாரும் தான் எங்களை 2 பேரும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் உள்ளே போனோன்னே எங்களால் அந்த கொடுமைகள் எல்லாம் பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு ஒரு கிராமம், அதுக்கப்புறம் முண்டக்கை, அதுக்கப்புறம் மண் சரிவு ஏற்பட்ட இடம். அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எங்களால் கொஞ்சம் கூட திங்க் பண்ண முடியல. ஒரு 200 டன் பாறையெல்லாம் உருண்டுட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டு மேலே 200 டன் பாறை, ஒரு பாறைன்னு பார்த்தீங்கன்னா 200 டன் அப்படியே உருண்டு வீட்டு மேலே போயிட்டு அப்படியே வீடு பூரா அப்படியே அமுங்கியிருக்கும். ஒரு பாறை இல்லை, அந்த மாதிரி ஒரு 100,000 பாறைகள் இருக்கும். அந்த மாதிரி பாறைகள்லாம் சரிஞ்சு வந்து விழுந்ததில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அந்த இடம் கிராஸ் பண்ணி போகிற இடம் ஒரு ஸ்மெல் வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப செத்த மரம் சேறு இதெல்லாம் சகதியமாக இருக்குது. அந்த இடத்துலேருந்து நாங்கள் மறுநாள் வந்தப்போ ஒரு ஆப்ரேட்டர் சொன்னார், அந்த இடத்துல 17 பாடிஸ் எடுத்தாங்க 10 அடி ஆழத்துக்கு கீழே. அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் கடந்து போய் நம்ம சிவா சார் ஒரு இடத்துல சேத்துல மாட்டிக்கிட்டாரு, தினேஷ் சார் ஒரு இடத்துல சேத்துல மாட்டிக்கிட்டாரு. காலில் ஃபுல்லாகவே இறங்கிட்டாங்க. அந்த ஷூட் பண்ணும்போது அவங்க அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப 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 சிரமப்பட்டு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல போகும்போது காலையில் போனோம்னா சாயந்தரம் ஆகிடுது. நமக்கு வந்து மெயினாக இராணுவம் நமக்குலாம் சப்போர்ட் பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு சாப்பாடுக்கு. எல்லா இடத்துலையுமே ரொம்ப. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள் இல்லைன்னா அந்த இடத்துல இன்றைக்கி வரைக்கும் எவ்வளவோ பேர் உடல்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நிறைய உடல்கள் 60-70 கிலோமீட்டர் ஆற்றில் அடிச்சுட்டு போயிட்டு தான் 60-70 உடல்கள் எடுத்தாங்க. ஒரு அருவியில் மட்டும் 80 பார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்தாங்க. 80 பாகங்கள் மட்டும், உடல் பாகங்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. இது எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த இடத்துல எவ்வளோ மக்கள் வேதனைப்பட்டு அந்த நைட்டு 12 மணிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த மண் சரிவு ஏற்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்கிறது அந்த இடத்துல நம்மளால் பார்க்கவும் முடியாது. இனிமேல் அந்த ஒரு நிலச்சரிவு கடவுள் வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் வேண்டிக்கணும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல அவங்க நம்ம பிகைன்வுட் சார் கூட்டிகிட்டு போகலைன்னா நிறைய மக்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்த்துருக்க முடியாது. அதுக்கு மேலே அந்த இடத்துல சொல்ல வார்த்தையும் இல்லை, அது யாராலும் பார்க்க முடியாது. சொன்னாலும் எங்களுக்கு தாங்குற சக்தி கிடையாது. அந்த இடத்துல நேரில் போய் எங்களுக்கு தாங்குற சக்தி கிடையாது. அதான் பிகைன்வுட் அவங்க 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சிவாவும் தினேஷ் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துலையும் போய் நீங்கள் வேலை செஞ்சதுக்கு. மேடம் இதில் ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு அரிசி பருக்க தான் இது மாதிரி லட்சம் பேர் அந்த மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த ஒரு சிப்ப அரிசியில் ஒரு சின்ன அரிசி பருக்க தான் நாங்கள் அவ்வளோ லட்சம் பேர் அங்கே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் எங்களுடைய சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நீங்கள் ஜிபே அந்த கியூஆர் கோடில் பணம் அமைச்சிருப்பீங்க, எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆமாம். அண்டு அங்கே இருக்கிற ரிஸ்க் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சு அவங்க போய் உதவணும்னு போயிருக்காங்களே. அண்டு இது பண்ணணும்னு நினச்சி ஒரு 12 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி இதெல்லாம் இஸ் இன்க்ரெடிபிள். அண்ட் இந்த மாதிரி எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் நிறைய லைஃப்ஸ் போயிருக்கு. பட் இவங்கள மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறனால எத்தனை பேரை காப்பாற்ற முடிஞ்சுது. ஸோ அதுவும் பண்ண முடிஞ்சது. இதுக்கு நடுவில் தெரியல, வார்த்தைகள் இல்லை இதை பற்றி பேச. இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஹார்டாக இருக்குது. எப்போ மீறப்போது தெரியல. அதை நம்ம ப்ரே பண்ணிக்கணும். எல்லாருடைய இதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. கிருஷ்ணா ஓகே ரெடி. கடிக்காத.
கிடைக்காதுல்ல கிடைக்காது துரத்து பார்க்க கூடாது. கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் டைட்டில் ஸ்பான்சர் GT Holiday, South India #1 travel brand and the Chennai Mobile TCM RD Awesome RD powered by ஜெயச்சந்திரன். இங்கே எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாமரம், பள்ளிக்கரணை, ஸ்ரீநகர். Vivo V40 series, Zeiss Protate Sopro, Medway Hospital ஆரோக்கியத்தான சிறந்த வழி, Twin Birds leggings, colors you need, fit you want. Venue partner League Hotels and Banquet, Arumbakam. GT Holidays and the Chennai Mobiles presents Behind Us Kirti Suresh Fans Festival, powered by J. Chandran, Vivo V40 series, Medway Hospital, Twin Birds leggings, venue partner League Hotels and Banquets, Arumbakam.